எங்கள் ஊர் குலதெய்வ கோவில் திருவிழாவுக்கு சென்னையில் இருந்து ராஜபாளையம் போகிறதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண பஸ் தாங்க நேஷனல் டிராவல்ஸோட பாரத் பென்ஸ் ஏசி ஸ்லீப்பர். கிளாம்பாக்கம் போர்டிங் டைம் 9:35 கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 8:45 ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பாவை கூட்டு பஸ்ஸில் ஜேர்னி பண்ணோம். 11th பிளாட்ஃபார்மில் பே நம்பர் 1 or 2ல் பஸ் வரும்னு சொன்னாங்க. 14th பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் வந்து சின்னதாக செட்டிநாடு உணவகம்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம். ஃபுட்டு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறதால பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாளாங்கிறத ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் இருந்தேன். பஸ்ஸும் ஆன் டைமுக்கு வந்து கிளாம்பாக்கம் பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. ட்ரெயினில் புக் பண்ணல தாங்க இருந்தோம். ஆனால் பாப்பா வந்து இப்போ எந்திரிச்சு நிற்கிறதாலையும் தவழ்கிறதாலையும் ட்ரெயினில் வந்து கொஞ்சம் சேஃபாக இல்லை நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதனால தான் பஸ்ஸில் வந்து புக் பண்ணியிருக்கோம். பஸ்ஸில் ஏறினதும் குட்டி மேடம் ரொம்ப குஷியாகி சுட்டித்தனம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை நீங்களே பாருங்களேன். நாங்கள் டபுள் லோயர் பெர்த் தாங்க புக் பண்ணியிருந்தோம். பெர்த்தில் கொடுக்க வேண்டிய பேசிக் அமெனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக 10:50க்கு மாமண்டூருக்கு முன்னால் டீ பிரேக் ப்ளஸ் பய பிரேக்காக நிப்பாட்டியிருந்தாங்க. நான் இங்கே வந்து ஒரு பாதாம் பால் குடிச்சேங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வீக் டேஸில் தான் ட்ராவல் பண்ணோம். பெர் ஹெட் வந்து 1100 rupees ஆச்சு. குட்டி வாண்டு சுட்டித்தனம் பண்ணிவிட்டு அந்த டயர்லேயே தூங்கிட்டாங்க. காலையில் பாப்பா தான் என்னை எழுப்புனாங்க. நைட்டு ஃபுல்லாக எந்த வித டிஸ்டர்ப் இல்லாமல் பாப்பா நல்லபடியாக தூங்கினாங்க. மார்னிங் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பாப்பா கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டடா.